நேற்றைய எபிசோடில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பூகம்பம் குடும்பத்துல வெடிச்சது பார்த்தீங்களா? வெறும் சட்னி அரைக்கலங்குற ஒரே காரணத்துக்காக மாமனார் செஞ்ச அந்த கொடூரமான காரியமும் அதுக்கு நம்ம தைரியமான மலர் கொடுத்த அதிரடியான பதிலடியும் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிக்கணுமா? அப்போ இந்த கதையை கொஞ்சம் கூட தவறாம முழுசா கேளுங்க. எப்பவும் போல நம்ம மதி ரொம்ப அமைதியா பயந்துகிட்டே சமையல் கட்டுல நின்னு சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல வீட்டின் மாமனார் ரொம்ப கோபமா வந்து அதட்டலாவே பேசி மதியை பயமுறுத்துறாரு. சாம்பார் வச்சுட்டியா, பருப்பு வேக வச்சுட்டியா, இட்லிக்கு மாவு இருக்கா, காபிக்கு டிக்காஷன் இருக்கான்னு ஒவ்வொன்னா மிரட்டி கேட்டுட்டு நீயும் மலரும் கோயிலுக்கு கிளம்புங்கன்னு உத்தரவு போடுறாரு. நம்ம மதி ரொம்ப சாதுவான பொண்ணுங்கறதால அவர் பேசுறதை எல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு தலையாட்டுறாங்க. அவங்க சமையல் வேலையை முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்புற நேரத்துல சரியா ரேவதி தொலைபேசியில அழைக்கிறாங்க. மலருக்கு அன்னைக்கு பிறந்தநாள் அப்படிங்கறதால ரேவதி ரொம்ப சந்தோஷமா அன்னைக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க. மலரும் ரொம்ப மகிழ்ச்சியா சிரிச்சுக்கிட்டே அந்த வாழ்த்துக்களை ஏத்துக்குறாங்க. மதியும் அன்னிக்கு வாழ்த்து சொல்லிட்டு நாம கோயிலுக்கு போயிட்டு வரலாம்னு சொல்லி 2 பேரும் சந்தோஷமா கிளம்புறாங்க. 2 மருமகள்களும் கோயிலுக்கு போனதும் வீட்ல மாமனாரும் அத்தையும் சாப்பிட வராங்க. சாப்பாட்டு இலையில இட்லியும் சாம்பாரும் மட்டும் இருக்கிறத பார்த்துட்டு மாமனாருக்கு கோபம் தலைக்கு ஏறுது. சட்னி எங்கன்னு கேட்டு அவர் கத்துற அந்த வீடே அதிருது. சட்னி இல்லாம நான் இட்லி சாப்பிட மாட்டேன்னு தன்னோட அதிகாரத்தை காட்டுறாரு. அத்தையும் அவர் கோபப்படுறத பார்த்துட்டு மருமகள்கள் மேல கோபப்படுறாங்க. ஆணாதிக்க சிந்தனை நிறைஞ்ச அந்த மாமனார் தன்னோட அகம்பாவத்துக்காக சாப்பாட்ட தூக்கி வீசிட்டு சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. உடனே வீட்ல வேலை செய்ற பாக்கியராஜை கூப்பிட்டு வெளியில போய் சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்றாரு. ஆனா பாக்கியராஜ் சாப்பாடு வாங்கிட்டு வர ரொம்ப நேரம் ஆகுது. இதையெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வந்த மலரும் மதியும் மறைஞ்சிருந்து பாக்குறாங்க. மாமனார் கத்துறத பார்த்ததும் நம்ம மதிக்கு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுடுது. ஐயோ, மாமாவுக்கு சர்க்கரை வியாதி இருக்கே, அவர் சாப்பிடலனா மயக்கம் போட்டு விழுந்துடுவாரே, நான் உடனே போய் ஒரு 10 நிமிஷத்துல சட்னி அரைச்சு கொடுத்துடுறேன்னு மதி பயத்துல அழுதுகிட்டே சொல்றாங்க. ஆனா நம்ம தைரியமான மலர் மதியோட கையை கெட்டியா பிடிச்சு தடுத்து நிறுத்துறாங்க. மதி, நீ இப்போ போய் சட்னி அரைச்சு கொடுத்தனா எப்பவுமே அவங்க சொல்றத கேட்டு நாம அடிமையா தான் இருக்கணும். அவங்க சாப்பாடு வேணாம்னு சொல்றது எல்லாம் வெறும் நடிப்பு, நம்மள மிரட்டி பணிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. நீ அமைதியா இருன்னு மலர் ரொம்ப ஆணித்தரமா சொல்றாங்க. மலரோட கண்களில் அப்படி ஒரு துணிச்சல் தெரியுது. ஆனா மதிக்கு மாமனார் மேல உள்ள பயத்துல முகமெல்லாம் வெளுத்து போகுது. கொஞ்ச நேரத்துல மாமனாருக்கு பசி தாங்க முடியாம சர்க்கரை அளவு குறைஞ்சு கை கால் எல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அத்தை பதறிப்போய் ஐயோ, மாமாவுக்கு மயக்கம் வருதேன்னு கத்துறாங்க. மதி மறுபடியும் அழுதுகிட்டே நான் போய் சட்னி அரைக்கிறேன்னு துடிக்குறாங்க. ஆனா மலர் கொஞ்சம் கூட அசையாம மதியை தடுத்து நிறுத்தி அங்க நடக்குறத பாருன்னு காட்டுறாங்க. பாக்கியராஜ் வெளியில போனவன் இன்னும் வராததால பசி தாங்க முடியாம அந்த திமிர் பிடித்த மாமனார் வேற வழியே இல்லாம இலையில இருந்த அதே இட்லியையும் சாம்பாரையும் சத்தமில்லாம எடுத்து சாப்பிடுறாரு. எந்த சட்னி இல்லன்னு இவ்வளவு பெரிய கலவரம் பண்ணாரோ அதே சாப்பாட்டை அவர் அமைதியா சாப்பிடுறத பார்த்ததும் மதிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அவங்க முகத்துல ஆச்சரியமும் நிம்மதியும் ஒன்னா தெரியுது. மலர் ரொம்ப கெத்தா சிரிச்சுக்கிட்டே மதியை பார்த்து சொல்றாங்க. பார்த்தியா மதி, இவங்க பண்றது எல்லாம் நம்மள மிரட்டுறதுக்கான வேலை தான். நாம பயந்துட்டோம்னா நம்மள வாழ்நாள் முழுக்க அடிமையாவே வச்சுப்பாங்க. இனிமே அவங்க மிரட்டலுக்கு நாம பயப்பட கூடாதுன்னு மலர் தன்னோட புத்திசாலித்தனத்தை நிரூபிக்கிறாங்க. மதியும் மலரோட தைரியத்தை பார்த்து வியந்து போறாங்க. இதுக்கு அப்புறம் மலர் அவங்களை கல்லூரிக்கு கிளம்ப சொல்றாங்க. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்கப் போகுதுன்னா, இந்த உண்மையை மாமனார் எப்படியோ தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. மலர் வேணும்னே தான் சட்னி அரைக்காம நம்மள பழிவாங்கி இருக்கான்னு அவருக்கு தெரியவரும்போது அந்த வீட்ல மிகப்பெரிய பூகம்பம் வெடிக்கப் போகுது. அதே சமயம் மதி தன்னோட மாமனார் மிரட்டலுக்கு பயந்து மலரை காட்டிக் கொடுத்துடுவாளா, இல்ல மலர் பக்கம் உறுதியா நின்னு மாமனாரை எதிர்த்து கேள்வி கேட்பாளா அப்படிங்கிற மிகப்பெரிய விறுவிறுப்பான திருப்பங்கள் நாளைக்கு காத்துக்கிட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம்.